உனக்கு என்ன சோறு திக்கணும்னு என்ன இருக்குதாடா? தாத்தா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாரு. கூட்டிட்டு வாடா. தாத்தா புள்ள சாப்பிட்டாரு. தாத்தா காட்டுக்கு விறகுக்கு போனார்ல, இன்னும் வரல. மருமவ சோறு ஆக்கிட்டாலாம். வா, நீயும் பசி தாங்க மாட்டேன் திம்பன்னு சொல்லி கூப்பிடுறா பாட்டி. ஐயோ, நெய் அப்படியே நெய் சோறா பிசைஞ்சு வச்சிருக்கிறா. ஒரு நாள் இல்லாத மருமவ நீ வாட்டி இன்னைக்கு வாட்டி வதக்கறத பார்த்தா எனக்கு சோறு போடுற மாதிரி தெரியும். இல்ல பாட்டி, அவ ஏதோ கோபத்தில் இருந்திருப்பாளாட்டுக்குது. என்னப்பா பண்றது? கண்ணிழந்த பாதியாக நாங்கள் வாழ்கிறோம். ஆமா பாட்டி, இந்த இடத்த விட்டு எங்களால எங்கேயும் போகவும் முடியாது. ஆமா பாட்டி, அதனால அவ எது கொடுத்தாலும் நான் வாங்கித்தான். சரி பாட்டி, எதோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வா. எங்க இருக்கிறான் மருமவள? அத்தை மாமா சோறு 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 சோறுன்னு கேட்டாரு. குடுத்தியா? அத்தை இடிச்சு வச்ச கம்பெல்லாம் ஆக்கியாச்சு, தேய்ச்சி வச்ச வரவெல்லாம் தீந்து போச்சு. சரி, அதனால கம்ப கொஞ்சம் கொண்டு வந்து தரேன். அதை இடிச்சு கொடுத்தீங்கன்னா மாமாவுக்கு கச்சிதமா நான் ஆக்கி போட்டுருவேன். மருமகளே, ஓய், இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? ஏன் கண்ணில்லாத பாதினா உலக்க எங்க இருக்குது, குந்தாணி எங்க இருக்குது, உரல் எங்க இருக்குது அப்படின்னு என்னால குத்த முடியுமா? சொல்லுப்பா. உலக்க எங்க இருக்குது, குந்தாணி எங்க இருக்குது, உரளி எங்க இருக்குது, இதெல்லாம் தெரியாம புருஷ பூல் எங்க இருக்குது மட்டும் ஓத்து புள்ள வைக்க உரல் எங்க இருக்குது தெரியாதா? உலக்கை எப்படி புடிச்சு குத்துறோன்னு தெரியாதா? புருஷங்கிட்ட மட்டும் நல்லா காட்டிட்டு படுக்க தெரியும். ஒன்னால முடியல. என்ன சொல்ல வர? என்னாடி என்ன அடிக்க வேண்டாம். அப்புறம் அப்ப நான் அடிப்பட்டு சாவலாம் பாடு. பொம்பளையா அவ்வளவுதான். ஆமா, என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? ஒன்னே நக்கா நக்கிட்டு போயிடுவாடி. எங்க மருமவ? எதுக்குடா அவங்க எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? போறாங்க என்ன? என்ன அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம், அடிபட்ட தியாகம் இல்ல. கண்ணில்லாத பாதியாக இந்த கட்டம் இந்த கண்ணுலகம் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன். அதனால என்னால நெல்லு குத்த முடியாது, கம்பு குத்த முடியாது. எனக்கு எந்த வேலையும் தெரியாது சுவாமி. நெல்லு குத்தனாதான் நீங்க இருக்க முடியும். நெல்லு குத்தி கம்பு குத்தலன்னா சோறு தண்ணி கிடைக்காது. சோத்துக்கு நீ சுண்ணியத்தான் ஊம்பணும்.
என்ன பண்ணணும்? தகாத வார்த்தைகள் எதிர்த்து பேசுறேன் நான் சொல்றேன். தகாத வார்த்தை பேசக்கூடாதுங்கிறியா? எதுவும் தெரியாம எப்படி நீ பிள்ளை பத்த? மருமகளே, அது ஆண்டவன் போட்ட பிச்சு. அப்படியா? அவன் புருஷன் உன்னை ஓட்டவே இல்லையா? கடவுளே, இப்ப கம்பு தேவடியா. அம்மா, அவளுக்கு சங்கு ஊதி பிடிச்சி ஒண்ணு கவலைப்படாத. நல்லா கொண்டு வாடி. அட செப்பனல்ல கொண்டு வந்து நீ கச்சனமா குத்திட்டாடி. கேக்குதா? அந்த செப்பனல்ல கொண்டு வந்து நீ கச்சனல்ல அரிசிட்டாடி. கேக்குதா இல்லையா? எனக்கு புரிஞ்சு போட்டா. கம்பை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கம்பு கீழே விழ கூடாது. கச்சனமா குச்சி எடுத்துட்டு வரணும். அம்மா, நீங்க சொன்னது போலவே கம்பு சோளம் தினை அனைத்தையும் எடுத்துட்டு வந்து நல்லா குத்தி உன் கொலையிலேயே கொட்டுற முடியும் ஆயா. இல்ல சாமானத்துல எத்தனை கொட்டுறேன்? இல்லம்மா. அம்மா பாட்டி, உனக்கு உன் மவனுக்கு மவனா நான் இருக்கிறேன். வா பாட்டி, நான் சொல்ற மாதிரி சரி பாட்டி. நான் ஒண்ணுப்பா பாட்டி, என் கஷ்டத்தை பார்த்துட்டு வாவாயி சிக்குதேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது பாட்டி. என்ன பாட்டி பண்ணுறது? நீ வாங்குற வாங்கலாம் எனக்கு வலிக்குது பாட்டி. பாட்டி, என் உனக்கு இங்கேயா இருக்குது. வாடி கண்டார ஓலி பாட்டி. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உனக்க அப்புறம் இன்னும் குண்டாடியாம இந்த குண்டாடி கொட்டு வர சீக்கிரம் பாட்டி, உலக்க குந்தாணி எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டேன். நீ குத்து பாட்டி. நான் கம்ப குத்த நான் போட்டுக்கிட்டே இருப்பணும். நீ சக்கையில பிடிச்சிக்கிறியா? புடிச்சுக்கிற மாட்டி. போடு பாட்டி, போடு பாட்டி. எங்கடா பிடிச்சிருக்கிற? குத்த ஏண்டா உலக்கையெல்லாம் பிடிப்பாங்க? பின்ன உன் குந்தாணிய பிடிக்கணுமா? அப்ப நான் புடிச்சுக்கிற மாட்டி குந்தாணிய. குத்து பாட்டி. உங்க ஆயா உன்னை குறமா இருந்தா பெத்த இந்த பக்கம் எங்க எங்க இருக்கிற? இங்கதான் பாட்டி இருக்கிறேன். குண்டாணி எங்கடா இருக்கு? இங்கத்தான் இருக்குது. புடிச்சுக்க. நல்லா நகைச்சுவையா பண்ணிட்டு இருக்கிறேன். சரி பாட்டி. பாட்டி, நான் புடிச்சுக்கிட்டேன். குத்து குந்தாணிய புடிச்சுக்கிட்டேன். பார்த்து உரல்ல குத்து. என் மண்டையில குத்தாத. இது மாயமான வாழ்க்கையடா. மாய உலகில் நாம் அதிகத்து பிறந்தோமடா. மாறி மாறி வரும் மனித ஜென்மா மண்ணில் பிறந்திருந்தால் யாருக்கு லாபம்? இது எவன் செய்த பாண்டமாடா. உடல நன்றி நீ கொடிய கர்வா கொல்லாதடா. போடு. என்னாச்சு? 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 மண்டை உடைஞ்சு போச்சு.
கம்பு குத்திட்டியா? கம்பா குத்தன? அந்த படுவா குந்தாணி தள்ளி விட்டான் அடுத்து. அப்படியா? குந்தாணி அடிச்சுட்டானே கீழே விழுந்து போயிட்டான். சரி, நீ கம்பு குத்துனதெல்லாம் போதும். நீ கம்பு குத்தி என் இதுல கொட்டினதெல்லாம் போதும். உனக்கு சோறு தானே கேட்டேன். கருமவளே எதுல போட்டுறது? ஏண்டி கோலத்தே முடியா? உனக்கெல்லாம் பாரு கண்ணு போயும். இந்த குசும் குசும் போடாடி கோலத்தே முடியாம கருமவளே நானே கண்ணு தெரியாதவன். புள்ளலாத வீட்டுல கிளவ துள்ளி குதிச்சு விளாண்டாங்க அதையா? கையப்படி நீட்டும் போது நீ குறுக்க வந்துட்டாயா? அப்படியா? ஆமா. அம்மா கருமவளே சோறு தானே கேட்டேன். ஆமா. போய் எடுத்துட்டு வாடா. போ சீக்கிரம் போ. சீக்கிரம் கொடுத்துரு. கருமவளே ஓ சோறு தானே கேட்டேன். சாப்பாடு கலப்பா இருக்குது. இந்த மாதிரி கஞ்சி ஊத்துறேன். கலப்பா இருக்குது. கலப்பா இருந்தா கஞ்சி தான் குடிக்கணுமா? சரியா? கையில குடிக்கிட்டா? இல்ல நீ ஆக்காட்டு நான் வாயில ஊத்துறேன். நல்லா வாய் ஆத்துறேன். நல்லா அண்ணாந்து போறேன். நல்லா அண்ணாந்து போறேன். நல்லா போடு. தூக்கி விடுறா. இப்படி அடிச்சு மண்டையை உடச்சுட்டாலே இருமா இருமா அம்மா பாட்டி அழுவாத பாட்டி அழுவாத பாட்டி ரத்தம் நல்லா புடிச்சுக்க. தூக்கி விடு. எங்க எங்க என்னடி ஏன் பாட்டி அப்பா ஐயா தான் தெரியுறா இன்னும். ஐயோ ஐயோ ஒலி ஐயா நெல்ல கதிக்கு போவாளா நாசமா போனவன். ஏய், ஐயா சோறு போதுமாடி? கருமவளே ஆ? நீ குடுத்துதே போது சாமி. என்ன உயிரோட விட்டுட்டீங்களா? ஏய், ஐயா இந்த நாயும் கூட்டிட்டு போய் அந்த நாயோடைய போட்டு வை. அம்மா நீ இங்கேயே ஆடிக்கிட்டு எப்படியே இவங்களை கூட்டிட்டு போய் உள்ளார படுக்க வச்சிடுறேன். ஓடா. அம்மா பாட்டி நீ வா பாட்டி போலாம்.